ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேணு கணாயாஸ்து நமோ நம. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமாக இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனாக இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவா சொன்னால், அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெய சங்கர் ஹர சங்கர். நமः பார்வதீபதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். மௌளௌ கங்காசசாங்கௌ கரச்சரணதலே சீதளாங்காः भुजङ्गाः वामे भागे दयार्द्रा हिमगिरिदुहिता चन्दनं सर्वगात्रे इत्थं शीहीतं प्रभूतं तव कनकसभानाथ सोढुं क्व शक्तिः. इत्थं शीतं प्रभूतं तव कनकसभानाथ सोढुं क्व शक्तिः. चित्ते निर्वेदतत्ते यदि भवति न ते நித்தியவாசோ மதியே. போய் தரிசனம் பண்ணினார் ஒருத்தர். அவருக்கு தாங்கலை, இவ்வளவு விஷயத்தும் இவ்வளவு ஆர்திரா நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்தில் இந்த பூர்ணிமையில் எங்கே பார்த்தாலும் தலையில் வேறு தண்ணி, கங்கை வேறு, யோகப்பட்டது வேறு, சந்திரன் வேறு, பாம்பு வேறு, இதில் அம்பாள் வேறு, பக்கத்தில் ஹிமத் புத்திரி வேறு, ஹிமாலய புத்திரி வேறு, உடம்பு முழுக்க சந்திராபிஷேகம் வேறு. இவ்வளவு சீதளத்தை உனக்கு தாங்கிறதுக்கு சக்தி எப்படி வந்தது? இத்தம் சீதம் பிரபூதம். பிரபூதம்னா நிறையன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய பிரபூத பலின்னு சொல்றது இந்த வைதிகள் எல்லாரும் இந்த அபரகாரியத்தில் சீதா இருந்தானா பிரபூத பலி போடுறதுன்னு சொல்றது. நிறைய சோத்தை கொண்டு வந்து அங்கே வைக்கிறது இந்த பூதங்களுக்காக பிரபூத பலி கொடுக்கறதுங்க. அதை பிரபூதம்னு நிறைய அர்த்தம். இவ்வளவு பிரபூதமாக இருக்க முடியாத சீதத்தை தவ கனகசபாநாத சிதம்பரத்தில் இருக்க முடியாத சுவாமியை நினச்சிட்டு அங்கே தானே ஆர்திரா நட்சத்திரம் அபிஷேகம் அவருக்கு தானே, மார்கழி மாதம் அபிஷேகம் அவருக்கு தானே அதிகம் கனகசபையில். கனகசபாநாத, கனகசபைக்கு நாசனாக இருக்கிற ஈஸ்வரா, இவ்வளவு பிரபூதமான சீதத்தை நீர் எப்படி தாங்குவீர்? இந்த தாங்க முடியாத சக்தி நீர் எங்கே சம்பாதிச்சுட்டீர்? இவ்வளவையும் வேற எவனாலையாவது இவ்வளவு சீதத்தை தாங்க முடியுமா? இது ஏன் உனக்கு இந்த மாதிரி பண்ணுறா? அதுவும் இந்த சீத்தல மாதத்தில் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் உடம்பு முழுக்க இது மாதிரி சந்தனத்தை போட்டுண்டு, அது வெடிகாலம்புறதுல கொஞ்சம் மத்தியானம் வந்தாலும் தேவையில்லை. இப்படி ஏன் பண்ணுறா? நீர் எப்படி தாங்குறீர் இவ்வளவையும்? நீ சொல்லித்தான் பண்ணுறாளா, அவளா பண்ணுறாளா? என்னத்துக்கு இப்படி? பாக்கி ஊரில் இருந்த சுவாமியுமே பெருமாள்னா அந்த வசந்த காலத்தில் திருவூரில் உற்சவம்னு இந்த பக்கங்களில் ஒரு நதிக்கு கழிச்சுட்டு போய் வெயில் காலத்தில் ஏதோ கொஞ்சம் கீழே சுற்றி ஓடுகால் மாதிரி வெட்டி அதில் தீர்த்தங்கள்லாம் சுற்றி வச்சு கொஞ்சம் சீத்தோபச்சாரமாக சித்திரை மாதத்தில் பண்ணுறது எல்லா சுவாமிக்கும் வழக்கம். பாக்கி உமக்கு மாத்திரம் இப்படி பண்ணுறாள், விபரீதமாக பண்ணுறாள். என்ன உனக்கு இவ்வளவு சக்தி உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு சுவாமியை கேட்டுண்டே இருக்கார் ஒரு பக்த. ஓஹோ, உமக்காக போனேன்னா சுவாமி என்ன பண்ணுவார்? சிரிப்பார். உனக்கு சக்தி இருக்குன்னா என்ன பண்ணுறது? சக்தி இருக்குது. சரி, உனக்கு சக்தி உம்மண்ட இல்லை, என்னண்ட தான் இருக்குது. இப்போ தான் நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னாரு. நீர் எங்கேயும் இருக்கிறோ இல்லையோ, நீர் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்கிறாள். சுவாமியை காட்டுறான்னா சாமி எங்கே இருக்கார் காட்டினேன்னா பழம் கொடுப்பேன்னு, சாமி எங்கே இல்லை காட்டு அப்போ 2 பழம் கொடுக்குறேன்னு சொன்னான்னு கதை சொல்கிறது இந்த ஆஸ்திக நாஸ்திக கதையில் இல்லாத இடத்த காட்டுன்னு சொல்கிறாள். அந்த மாதிரி நீர் எங்கேயும் இருக்கிறோ இல்லையோ, எங்கேயும் இருக்கிறவர் என்னண்டு எனக்குள்ளேயும் இருக்கிறது இல்லையா, எனக்கு உள்ளே இருக்கிறது இல்லையா, உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிறது இல்லையா, நேர் உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிறது இல்லையா, என் உள்ள என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியுமோ இல்லையா,
நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி அம்மா பற்றி. என்னுடைய உள்ளத்தில் நீ ஒரு நிமிஷம் இருந்தால் கூட போடும், இவ்வளோ விஷயத்துலமா உங்க தலையில் இவ்வளவு தண்ணியை கொட்டி இவ்வளோ விஷயத்துல காலத்தில் கொட்டினா கூட இந்த தாபம் போகாது. என் ஹிருதயத்தில் எவ்வளவு தாபம் இருக்கு தெரியுமா? அது எனக்கு என்ன தெரியும்? கொதிச்சுண்டு கிடக்கு தாபம் எப்போ பார்த்தாலும் என்னுடைய ஹிருதயம். வேற எவனுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, பாக்கி ஒருத்தருக்கும் இவ்வளவு இருக்காதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். வேற உலகத்துல ஒருத்தனும் இவ்வளவு கொதிச்சுண்டு தவிச்சுட்டு இருக்க முடிய மனசு ஹிருதயம் வேற ஒண்ணுமே இருக்காது. இதுல இன்னும் இருக்கிற இவ்வளவு போராதவனுக்கு இன்னும் எவ்வளவு போட்டாலும் போகலாம். இந்த கொதிப்புல ஒரு நிமிஷமாவது நீ இருந்துட்டு வெளியே வந்தா கூட போறோம், நமக்கு இவ்வளவும் போராது, இன்னும் நிறைய போடணும். அது என்னுடைய அனுபவம் தெரிஞ்சுது. ஐயோ பைத்தியக்கார உம்மை போய் கேட்கறேன், என்னன்னா நான் என்ன சொல்லிக்கணும் பதில்? சித்தே நிர்வேத தப்தே, என்னுடைய சித்தம் இருக்க நிர்வேதம் துக்கத்தினாலையும் தாபத்திரயத்தினாலையும் அனாவசியமான சமாச்சாரங்கள்னாலையும் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொதிச்சுண்டு பாபத்தில் ஆப்பிட்டு இப்படி திண்டாடிண்டு தெருவில் நின்று கஷ்டப்பட்டு இருக்க முடியாத என்னுடைய மதியேன்னா என்னுடைய மதியே என்னுடைய சித்தத்தில் நிர்வேதம் ஒரே துக்கத்தினால விசாரத்தினால கவலையினால அப்படியே கொதிச்சுண்டு கொந்தளிச்சுண்டு இருக்கு கொதிப்பு. இதுலையும் இருக்கிறோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். மதியே சித்தே நிர்வேத தப்தே எதி பவத்தினத்தே நித்தியவாசோ. அப்போ ஏற்பட்ட இடத்துல ஒரு நிமிஷமா இருக்கார். எப்போ பார்த்தாலும் நானும் அனாதியா இருக்கேன், நீரும் அனாதியா இருக்கேன், இங்கேயும் உட்காந்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் எப்போ ஜென்மம் எடுத்துருக்கேனோ என் துக்கம் எனக்கு போகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த கொதிப்பும் கொந்தளிப்பும் உண்டு. இந்த பேர்பட்டான கொதிப்பு இருக்க முடியாத இடத்துல நீர் இருக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணணும், இன்னும் பண்ணாலும் போராதையா உனக்கு இந்த சீதோபச்சாரம் சைத்தியோபச்சாரம் இங்கே இருக்கிற. அதனால என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்திரயங்கள் இருக்க, கணக்கு விளக்கெல்லாம் தாபம் இருக்க. தப்தம்னா தாபத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். நிர்வேதம்னா கவலைன்னு அர்த்தம். கவலைன்னா இவ்வளவுதான் கவலைன்னு சொல்ல முடியாது. இல்லையா உமாட்டும் இன்னும் கவலைப்படுறவா இருக்காருன்னா அவங்களுக்கு தெரியாது, என் கவலை மாதிரி அவளுக்கு ஒருத்தருக்கும் கவலை இருக்காது உலகத்தில் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சொல்லுவோம். என்னவோ நினைச்சுட்டு இருக்க, எனக்குள்ள புகுந்து பார்த்தான்னா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஜீவாளுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்தெல்லாம் நிறைஞ்சு இருக்க முடியாத ஹிருதயத்திலையும் பகவான் இருக்க. அந்த அபச்சார க்ஷமாபணார்த்தம் நாமெல்லாம் பட முடியாத ஒரு தாபத்துக்கு அவருக்கு பரிபூர்ணமான சீதளமான சைத்தியோபச்சாரம் நிறைய பண்ணி அதை அந்த மாதிரி நான் பாவனை பண்ணி உச்சாரத்தையும் பண்ணி அப்பேற்பட்ட சுவாமியை உள்ள வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஒரு கால் நம்ம தாபமாவது நிவர்த்தியாகாதா? இது கொஞ்சம் சீதளமாகாதா? இங்கே உட்காந்துருக்கிறவருக்கு வெளியில் ஆவாகனம் பண்ணியவரை நம்மளால் மனுஷனுடைய பிரயத்தனத்தில் எவ்வளவு தூரம் சீதமான உச்சாரங்கள் பண்ணலாமோ அப்பேற்பட்டது திரும்பியும் சுவாமி இங்கே வச்சோம்னா நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தாப நிவர்த்தியாக இதுவும் சீதளமாக ஆனந்தமாகும். அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அதனால் அவனுக்கு இதுவும் பண்ணணும், இதுவும் வரும், இதுவும் போராது, இன்னும் போராது, இன்னும் எவ்வளோ பண்ணாலும் போராது. என்னுடைய தாபம் இப்படிப்படியான ஹிருதயத்தில் உட்காந்துருக்கிறேன்னு பகவானை பார்த்து சொன்னார் சமயத்தில். மௌலௌ கங்கா சசங்கௌ கரச்சரணதலே சீதளாங்காः புஜங்காः வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரிதனயா சந்தனம் சர்வகாத்ரே. காத்திரம்னா உடல். சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் ஷீதம் பிரபூதம் தவ. தவன்னா உனக்குன்னு அர்த்தம். கனகசபாநாத சோடும் சகித்து கொள்ளுவதற்கு குவசக்தி எங்கிருந்து வந்தது சக்தி. குவன்னா எங்கிருந்து வந்ததுன்னு சக்தி என்ன தெரியும்? சந்தனம்னா தெரியும், சீதம்னா தெரியும். இன்னும் தமிழில் பழைய சங்கனவர்கள் இங்கனவர்கள் பார்த்தோம்னா செய்யுள்லாம் பார்த்தோம்னா அது புரியறது காட்டும் கூட சமஸ்தம் புரியுது சில சமயங்களில். ஏன்னா உலகத்தில் வழக்கத்தில் இருக்கிற பதமாக இருக்கிற சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகங்களில் இருக்கிற பதம் சந்தனம் இத்தம் ஷீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத சோடும் குவசக்தி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதியே. மதியே என்னுடைய சித்தே சித்தத்தில், நிர்வேத தப்தே சித்தே கவலை தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய சித்தத்தில், தவ உனக்கு நித்தியவாசகா நித்தியமான வாசமானது, எதி நபவதி இருந்திராமல் இருந்ததானால் இருந்திராமல் இருந்தால்
உனக்கு இந்த சக்தி எங்க இருந்து வந்திருக்கும்? இவ்வளவு சீதத்தை தாங்கும்படியான சக்தி கவலைத்தீனால் எரிந்து கொண்டிருக்கும், கொதித்து கொண்டிருக்கும் என்னுடைய உள்ளத்தில் நீ நித்தியவாசம் செய்யாமல் இருந்தே. ஆனால் உனக்கு இவ்வளவு சீதத்தை தாங்கும்படியான சக்தி எங்கிருந்து வந்திருக்கும்? நான் தெரிந்து கொண்டு விட்டேன். உனக்கு எங்கிருந்து வந்ததுங்க? உம போய் கேட்டா முடியாது, நான் தெரிஞ்சுட்டேன். மௌளௌ கங்கா சசாங்கௌ கரச்சரணதலே சீதளாங்காः புஜங்காः வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரிதுஹிதா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத சோढुम् क्व शक्तिः चित्ते निर्वेद तत्ते यदि भवति न ते नित्यवासो मदीः. நமः பார்வதீபதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.